பாலியல் தொடர்பான குற்றங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வர நிலையில் இப்போ மலையாள சினிமாவில் நடந்த விஷயம் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படிங்கிறத தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய திரையுலகினர்கள் இப்போ கண்டினியூஸாக மலையாளம் தொடர்ந்து இப்போ தமிழ்லேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான தொந்தரவுகளை நிறைய நடிகைகள் இப்போது முன் வச்சுருக்காங்க. என்ன நடந்தது மலையாள சினிமாவில் முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நடிகை பாவனா அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி காரில் கடத்தப்பட்டு பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த வழக்கில் திலீப் அப்படிங்கிற நடிகருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடிகைகள் அதுக்கப்புறம் யாரெல்லாம் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்துகிறாங்களோ அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக ஜஸ்டிஸ் ஃபார் ஹேமா அப்படின்னு சொல்கிற ஒரு குழுவை யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா அரசு அமைச்சிருந்தாங்க. அதற்கப்புறமா இப்போ சமீபத்தில் நிறைய நடிகைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மேலே பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நிறையவே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இயங்கி வர அம்மான்னு அழைக்கப்படுற கேரள நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டது. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மற்ற இயக்குனர்கள், முக்கியமான நடிகர்கள் இவங்க மேலெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாலியல் தொந்தரவுக்கான வழக்கு பதியப்பட்டு வருது. கண்டினியூஸாக பதிஞ்சிட்டு வரனால இந்த குழுவோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த குழுவிலேருந்து பதவி விலகிட்டாங்க. அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போது அந்த குழு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய நடிகர் சங்கத்தோட குழு ஒட்டு மொத்தமாக கலைக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? இப்போ அங்கே யாருமே ஹெட் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாது. இந்த விஷயத்துக்கு மம்புட்டி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மௌனம் சாதிச்சிருக்காங்க. இன்னும் இதை பற்றி எந்த விதமான கருத்தும் அவங்க வெளிப்படுத்தலை. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதாவது இப்போ பார்வதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்களோட கருத்தை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்படி மௌனம் சாதிக்கிறது எதுவுமே பேசாமல் இருக்கிறது, மோகன்லால் அதுக்கப்புறம் மம்புட்டி இவங்க பண்ணது கிட்டத்தட்ட ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. நடிகை பார்வதி வெளியிட்ட அந்த வீடியோவுக்கு நடிகை சமந்தாவும் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு போல்டான ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ நடிகர்கள் சங்கத்தில், அதாவது பிருத்திவிராஜ் இந்த மாதிரி இன்னும் பல நடிகர்கள் இந்த விஷயத்தை பற்றி, இந்த பாலியல் தொடர்பான குற்றங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்கெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த கேரள சினிமாவில் நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய தாக்கம் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.